الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أحبني كان معي في الجنة أو كما قال صلى الله عليه وسلم சங்கைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரித்தான இந்த சீரத்து நபி பெருவிழாவின் தகுதி வாய்ந்த தலைவர் காசி சாஹிப் அவர்களே, அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த உடல் நலத்தையும் தந்தருள் பாலிப்பானாக. எனக்கு முன்னாடி பேசிய ஷேகுனா தாமத் பரக்காத்தும் அவர்களே, இஸ்லாம் உம்மா பேரவையின் சேவை மிக்க திறன் மிக்க சமூக அக்கறை கொண்ட உலமா பெருமக்களே, இம்மஸ்ஜிதின் தகுதி வாய்ந்த இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மஹல்லாவுடைய முக்கியஸ்தர்களே, பெரியோர்களே, வாலிப அன்பர்களே, பாசத்திற்கு இனிய தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாம் வாழும் காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நெருக்கத்தை உள்ளத்திலும் உயிரிலும் உடல் உறுப்புகளிலும் அல்லாஹ் திளைக்க செய்தருள்வானாக. நல்லாருடனே சொர்க்கத்திலே வாழக்கூடிய நிகரில்லாத வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறையையும் பின்பற்றி ஈருலகத்திலும் ஈடேற்றம் அடையக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீண்ட தூரத்திலிருந்து பயணப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசம் 35 நிமிடம் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, போதுமானது. அறிவாளிக்கு சைக்கினையே போதுமானது, திருந்திக் கொள்வதற்கு மாற்றிக் கொள்வதற்கு. திருந்தாதவர்களுக்கு காலமெல்லாம் சொன்னாலும் சுத்தப்படுவது. என்னையே சொல்றேன், உங்களை சொல்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரியப்படுறோம் தானே? ஆமான்னு சொல்றது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நபியை பிரியப்படக்கூடியவர்களை அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் நம்மள்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத இப்ப நம்ம சரி பார்த்தோம். ஒருத்தர் பரீட்சை எழுதியிருக்கிறாரு, திருத்தி மார்க் போட்டு இவர் இத்தனை மார்க் வாங்கி இருக்கிறாருன்னு சொல்லிடலாம். இப்ப நமக்கும் ரசூலுல்லாஹுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு, லிங்க் இருக்கு, நம்ம அதுல சரியா இருக்கிறோமா? விழாக்கள் நடத்துவது, கூட்டங்களை கூட்டுவது இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பெருமானாரின் வாழ்க்கையில் வருவதுதான் அதனுடைய உயிரோட்டம். குஃப்தாக்கா காசி பண்ணா வெறும் வாயில பேசுற ஆள் ஆகுறதுனால எந்த பயனுமே இல்லை. கிஃப்டார் நம்முடைய செயல் வடிவத்தில் பெருமானாரை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திற்குள் சில விஷயங்களை நம்முடைய மனசுல நாம் உள்வாங்கி
எந்த நபியை காண வேண்டும் என்று ஆசிக்கிறோமோ, எந்த நபியை நாம் உள்ளத்தால் நேசிக்கிறோமோ, சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறோமோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை அனாதையாக விட்டுட்டு போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றணுங்கிறத ஷேக் அவர்கள் அற்புதமாக பேசினார்கள். அருமையானவர்களை நம்மளை அனாதையாக விட்டுட்டு போகல. நபி நம்மளுடைய சுன்னத்தில ஒட்டி கொண்டே இருக்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் சொல்றான் இந்த தகவலை, நான் சொல்லல, அல்லாஹ் சொல்வதான். அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடையே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க ஒளியின் பிரதிபலிப்பு தான் நாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளி அல்லாஹ் முதலில் படைத்தான். அந்த ஒளியில் இருந்துதான் நம்மளை எல்லாம் படைத்திருக்கிறான். நாம் யாருடைய ஒளியை சுமந்திருக்கிறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை சுமந்திருக்கிறோம். வகுல்லு ஷைஇன் மின் நூரி, இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை பொருள்களும் எனது ஒளி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நூரை முஹம்மதுடைய அந்த நூரின் பிரதிபலிப்பாக நாம் இருக்கிறோம். உடலில் இருக்கிறோம், உணர்வில் ஆக வேண்டும், செயல்பாடுகளில் ஆக வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இருளக வெற்றிக்கு பெருமானாருடைய வாழ்க்கை. அதுதான் நல்ல அழுத்தமா தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிறாங்க. சங்கக்கூடியவர்களை ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று இத்தனை பெரும் சபையில் நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லினோம். அல்லாஹ் கபூல் செய்வான். இப்ப ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் உலக தலைவர்களிலேயே நபி அவர்கள் வினோதமான தலைவராக, வித்தியாசமான தலைவராக, அருமையான தலைவராக, ஒழுக்கம் நிறைந்த தலைவராக, ஒப்பற்ற தலைமைக்கு சொந்தமான தலைவராக, இந்த உலகத்திற்கும் தலைவராக, நாளை மறு உலகத்திற்கும் தலைவராக, அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் சர்க்கார் ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ் அப்படி தேர்வு செய்தார் என்றால், அவங்க ஹயாத் முழுக்க ஒரு முறை கூட பொய் சொல்லவே இல்லை. ஒரு முறை கூட பொய் சொல்லவில்லை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதுல் வஹி, வஹி சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தை அதில் பதிவு செய்கிற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் ஹிரா மலையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார். முதல் வஹி வருது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை பார்த்து சொல்கிறார்கள், இக்ராது, ஓதுங்கள் என்று சொல்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, உம்மி நபி மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. மலக்குக்கு முன்னாடி கூட பொய் சொல்ல தெரியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அல்லாஹ் அவர்களை எவ்வளவு பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்படும். ஒரு ஆள் எழுந்திருச்சு, எனக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து இதுவரையில் நான் பொய்யே சொல்லலைன்னு சொல்றேன், நம்மளால முடியாது. எத்தனை பொய் கொண்டாடிட்டு சொல்றோம், எத்தனை பொய் கொண்டாடிட்டு சொல்றோம். நம்மளையும் அந்த ஜீவன் என் புருஷன் மாதிரி உலகத்தில் ஒரு உத்தமனே இல்லைன்னு நம்பி இருக்கு. ஆனா உள்ளது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய சிக்கலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையின் அத்துணை சிக்கல்களையும் அவிழ்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர். அதுல நேர்த்தியாக, நேர்மையாக, உண்மையாக, நம்பகத்தன்மையோடு நடந்து உண்மை என்ற சதாகத்தை உலகத்திலே நிலைநிறுத்தியவர்கள். அன்றைய அரபுலக மக்கள், மக்காவாசிகள் பெருமானாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லி கூப்பிடுவதை விட அதை விட்டுட்டு அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று சொன்னார். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று சொன்னார். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறார், லகத் லபிஸ்தும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்திலே
40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அவங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கலையா? பெருமானாருடைய காசை பாருங்க, வீட்டை பாருங்க, அழகை பாருங்க, வீரத்தை பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. லகத் லபிஸ்தும் ஃபீக்கும் உம்ரன், நீண்ட காலம் பெருமானார் உங்களோட இருந்திருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கை சாட்சி. என்னையாவது போய் சொல்லி இருக்கிறாரா? நீங்க தான் சொல்றீங்க அஸ்ஸாதிக் என்று, அவங்க உண்மையாளர் என்று சொல்லி இறைவனை நிராகரித்த முஷ்ரிக்குகளின் வாயிலிருந்து பெருமானாரை உண்மையாளர் என்று சொல்ல வைத்தார் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா. அருமையானவர்களே, வாழ்நாளெல்லாம் பொய் சொல்லல, சொன்னதைத்தான் செய்தார்கள், செய்ததைத்தான் சொன்னார்கள். பொய் ஈமானை சாப்பிட்டு விடும் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் பொய் சொல்லுவானான்னு கேட்டதற்கு நபி அவர்கள்ட்ட சொல்ல மாட்டான் சொல்லலாம். ஒரு முஸ்லிம் பொய் சொல்லுவானா, ஒரு மூமின் பொய் சொல்லுவானா என்று கேட்டால் சொல்ல மாட்டான் என்று சொன்னார்கள். இதர பாவங்களுக்கு அவனிடத்தில் சாத்தியக்கூறு உண்டு, பொய்க்கு சாத்தியக்கூறே இல்லை என்று சொன்னார்கள். பொய் ஈமானை சாப்பிடும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இப்ப நம்ம யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸித்கு யுன்ஜி வல் கில்பு யுஹ்லி. பொய், உண்மை ஒரு மனிதனுக்கு ஈடேற்றத்தை தரும், பொய் அழிவை தரும் என்று சொன்னார். பொய் அழிவை தரும் என்று சொன்னார். வாழ்நாளில் ஒரு நாள் கூட எத்தனை இக்கட்டான பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல், சிரமங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில வர்றது தானே. ஏதோ ஒரு தப்பிக்க முடியல, கஷ்டத்து வேற என்ன செய்யறது, உண்மையை சொன்னோம்னா அவ்வளவுதான், குடும்பத்தை 2ஆ போயிருந்த கஷ்டத்து. அதனால ஒரு பொய்ய சொல்லி இன்னைக்கு உசுரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா அந்த பொய்யோட தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களா இல்லையா? சகோதரர்கள்ல பொய் சொல்லி இருக்கிறோம், மகன்கிட்ட சொல்லி இருக்கிறோம், அம்மாட்ட சொல்லி இருக்கிறோம், அத்தாட்ட சொல்லி இருக்கிறோம். எங்கடா காலேஜுக்கு போறீங்க, எனக்கு திடீர்னு வந்துட்ட அப்படின்னு கேட்டா, என்ன காலேஜ் லீவ் விட்டாங்க, நேற்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொய், பக்கா பொய் சொல்றான். பெத்த தகப்பன்ற பொய் சொல்றான். இவன் உடம்புல ஓடுற ரத்தமும் சதையும் நரம்பும் எலும்பும் அதற்கு புற சொந்தக்காரராக தகப்பன் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த தாய் தகப்பனிடத்தில தைரியமா போய் சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. இந்த சமூகத்தை விட ஆழமற்ற ரகமான சமூகமாக இருந்தவர்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்தார்கள். அருமையானவர்களே, ஒரு விஷயம், இந்த துனியாவிலேயே ஆகிரத்திலேயே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லூரிக்கு போகாதவர்கள், எந்த ஆசிரியரிடத்திலேயும் பாடம் கற்றுக் கொள்ளாதவர்கள், பக்கம் பக்கமாக எழுதாதவர்கள், சுப்ஹானல்லாஹ், வாழ்வின் அத்துணை பக்கங்களையும் உண்மையை கொண்டு நிலைநிறுத்தியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உண்மை பேசினால் சொர்க்கம் கிடைக்கும், உண்மை பேசினால் சொர்க்கம் கிடைக்கும். அந்த உண்மையையே பேசினார்கள், பேசுகிறவர்களை உருவாக்கினார்கள். அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதூலுன், என்னுடைய தோழர்கள் எல்லோரும் நீதிமான்கள் என்றார்கள். 1,24,000 நபி தோழர்களை மதீனாவின் 10 ஆண்டு காலத்தில் நீதிமான்களாக நிறுவ முடிந்தது என்றால் இவர்களை போன்ற ஒரு தலைவர் இந்த உலகம் காணவில்லை. சகோதரர், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் உள்ளவர். ஹபீப் அஜலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதே வந்த மாணவர். அவங்க ஷேக் இப்னு முரீத். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தேடி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்கள் வர்றாங்க, அவங்க பிடிச்சிட்டு போறதுக்காக. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹபீப் அஜலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மாணவருடைய பள்ளிவாசலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்ப பின்னாடி ஆள் வர்றாங்க. ஹபீப் அஜலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பள்ளிவாசலுடைய வாசல்ல நிக்கிறாங்க. அந்த ஆட்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஹசன் பஸ்ரி வந்தாங்களா? இங்க ஆமா, உள்ளதான் இருக்காங்க. உஸ்தாது உள்ள இருக்காங்க. மாணவர் வாசல் நிற்கிறாங்க. மாணவர்கிட்ட கேட்டோன்னு என்ன சொல்லணும்? நம்மள மாதிரி ஆளா இருந்தாங்க. அப்படி ஒரு அஜத் இங்க வந்த மாதிரி தெரியலையே.
அப்படின்னு. இந்த நேரத்துல பொய் சொல்றது பாவம் இல்லை, உஸ்தாதை காப்பாத்தணும், அஜரத்தை காப்பாத்தணும் அப்படின்னு உலகமே சொல்லு, அப்படிதானே? அப்ப அவங்க சொன்னாங்க உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு. அவங்க உள்ள போய் தேடி பார்த்துட்டு வந்து என்ன கேள்வி பண்றியா, உள்ள ஆள் இல்லை இருக்கிறாருங்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹபீப் ஆஜமி சொன்னாங்க உள்ளதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி போய் பார்த்துட்டு இது மனப்பிராந்தியில நம்ம தெரியாம போச்சோன்னு திருப்பி போனோம். ரெண்டாவது தடவை போய் பார்த்துட்டு வந்து இல்லவே இல்லை உள்ள, நீ ஏமாத்திரியா நீ அப்படின்னு சொன்ன. வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், ஹசன் பஸ்ரி உள்ளதா இருக்காங்க. மூணாவது தடவை போய் தேடி பார்த்துட்டு ஹபீப் ஆஜமிய சத்தம் போட்டு அவங்க போயிட்டாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி உள்ள இருந்து வந்தான். வந்து ஹபீப் ஆஜமியிட்ட சொன்னாங்க, உங்க துவா உங்களுடைய பறக்கத்துல அல்ல அந்த எதிரிகளுடைய கண்ணனை காட்டல அப்படின்னு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஹபீப் ஆஜமி சொன்னாங்க, அப்படி இல்லைங்க உஸ்தாத், நான் சொன்ன உண்மையினால அல்ல நம்ம 2 பேர்த்தையும் காப்பாற்றும். நான் மட்டும் பொய் சொல்லி இருந்தா, அவங்க உள்ள இல்லைன்னு சொல்லி இருந்தா அல்ல நம்மளை காட்டி கொடுத்துருமா? நீ வந்து உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்னா சொன்னேன்னு சொல்லி 2 பேர் தலையும் இன்னைக்கு போயிருப்போம். 2 பேர் தலை தப்புனதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கோம். உண்மை நாம் யோசித்து பார்க்க கடமை உள்ளுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கு, அதுக்குள்ள நான் போக இப்போதைக்கு சந்தர்ப்பம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிதுக்கு யுன்ஜி, உண்மை அது ஈடேற்றத்தை தரும். உள்ளேயே இருக்காங்க ஹசன் பஸ்ரி, பள்ளியாசலுக்குள்ள இருக்காங்க, அவங்க கண்ணு தெரியும். இந்த உண்மை அவர்களுக்கு திரையிட்டு அவர்களை மறைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்ல ஹத்தீம்ல உட்கார்ந்துருக்காங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. 2 பேரும் ஹரம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப தப்பத்தியதா இறங்கின நேரம் அபூலகவுடைய மனைவி உம்மு ஜமீல், பேரு அழகான அம்மா, அந்த செய்க கூட செய்தான் செய்யணும். சில பேர் பேருக்கு மாத்த மாதிரி இருப்பான் வாழ்க்கையில். அபூஜருடைய அபூலகவுடைய பரம்பரையில வந்திருப்பாங்க பொழுது. அதனால அந்த அம்மா ரொம்ப கோபம். அந்த காலத்துல கும்பல ரவுடி சில பேர் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் இந்த அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குறதுக்காக இங்க இருந்து வர்றாங்க, அவங்கள திட்டுறதுக்காக. அப்ப உள்ள வந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, யார சொல்லல, அந்த கும்பல வர்ற முறையை சீரு சரியில்லை, ஆமா என்னாலும் ஏதாவது பண்ணுவா போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே தன்னுடைய அன்பர்களை சஹாபாக்களை அல்லாஹ்வின் பக்கமாகவே ருஜுவாக்கினாங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த அம்மா வந்தாங்க. வந்து ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்கிற ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நாயகி பக்கத்துல தான் நிற்கிறாங்க. கேட்டாங்கன்னா, ஐன சாஹிபு, எங்க ஃப்ரெண்ட், எங்க மாலை எங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கேட்கிற, ரசூலுல்லாஹ் பக்கத்துல நிற்கிறாங்க. அவனா ஒரு 8 பின்னாடி நான் வந்து இப்பத்தான் என்ன நின்றாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, இப்பதான் இங்க நின்றாங்கன்றாங்க. கூட வாழ்க்கை சொல்லி வை, கல்ல தூக்கி தலையில போட்டு கொன்னே கொடுக்கும். எங்க மேல குர்ஆன் ஆயத் தெரிஞ்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் தெரிஞ்சிட்டு போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. போனதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க என் பக்கத்துல தானே நிக்கிறீங்க, நான் மட்டும் அந்த கும்பலை கண்ணுக்கு தெரிகிறேனே, நீங்க ஏன் தெரியல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, மலக்குகள் என்னை திரையிட்டு பாதுகாத்துள்ளார். மலக்குகள் நல்லா அனுப்பி நம்ம சர்க்கார் எப்பேற்பட்டவர் சுப்ஹானல்லாஹ். நாம் யோசிக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கொண்ட இமாம் ஹசன் பஸ்ரி அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டார்கள். ரசூலின் ஒவ்வொரு சுன்னத் வாழ்ந்தெல்லாம் சுன்னத்துங்க. சுன்னத்துல தனியா விற்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம். சுண்ணத்துன்னு அஜத் மாதிரி சொல்றாங்களே, அது இந்த தீன் சுண்ணத்து பண்றதுதான் சுண்ணத்துன்னு விளங்கி இருக்காங்களே தவிர வேறு மத்த எதையுமே சுண்ணத்துன்னு விளங்கல. சுண்ணத்துன்னு நிறைய
ரசூலின் வாழ்க்கை முழுவதும் சுன்னத்துதான், அவன் நடந்ததுதான் சுன்னத். அப்ப பொய் சொல்லாமல் இருந்தால் ஈருலகத்திலேயும் வெற்றி பெறலாம். பொய்யே சொல்லாத நபி நம்ம நபி. சொல்லாத நபி நம்ம நபி. அல்லாஹ் பிரியமானவன். பொய் சொல்றாரு அல்லாஹ் பிடிக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் ஹபீப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அவங்க மேல ஸலவாத் சொல்லிட்டே இருக்கான் அல்லாஹ் தஆலா. மலக்குகள் அவங்க மேல ஸலவாத் சொல்லிட்டே இருக்காங்க. 124,000 நபிமார்களில் ஒரே ஒரு நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ்வும் அமரர்களும் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இஸ்திம்ராருடைய அர்த்தம் அந்த ஆயத்துக்கு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பொருள். நேரமும் காலமும் இல்லாமல் இப்பிரபஞ்சத்தை படைத்து ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் சமது, அல்லாஹ் யாரின் தேவையற்றவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேசம் கொண்டு அவன் அவங்க மேல ஸலவாத் சொல்றான்னு சொன்னா சும்மா சொல்லல. 63 வயதில் ஒரு பொய் கூட கிடையாது. இப்படி ஒரு தலைவரை, ஒரு மன்னரை, ஒரு சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியை உங்களால் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. மனித குலம் அனைத்திற்கும் அவர்களே தலைவர். லேஸ் மாசான தலைவர் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாவே அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அழகை நாம் ரசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நபிமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம் எங்கெல்லாம் தோத்து போவோமோ அங்க நபி அவர்கள் பர்ஃபெக்ட்டா இருக்காங்க. 100% அதை நிறைவு செய்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். யாரு கூடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போட்டு வம்பு வளர்த்து பேசி தெரியாம பேசிட்டா, தெரியாம செஞ்சிட்டா, அல்லாஹ் பண்ணி மன்னிச்சுட்டா அப்படின்னு ஒருவரிடத்தில மன்னிப்பு கேட்டதாக வரலாறே. ஒருவரிடத்துல தெரியாம அவங்களை தீட்டிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டதாக வரலாறு இல்லை. அருமையானவர்களே, பேர்பட்ட தலைவர் 63 வருடத்தில் கொடுக்குவாங்கல்ல, சில பிரச்சனைகள் வந்துருது. ஒருத்தட்ட கூட்டி வியாபாரத்துக்கு அவங்க காசு கொடுத்தோம்னோம், அவன் மொத்தத்துக்கு முழுங்கி விட்டான். 5 லட்சம் ரூபாய் அப்படியே முழுங்கி விட்டான். கேட்டா தருவோம் இல்ல, அப்படி இல்லை. வியாபாரத்துல நஷ்டமா போச்சு. இங்க வீடு கட்டினா சிக்கலா போயிடும், வேற ஒரு ஊர்ல வீடு கட்டியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் செஞ்சிருக்காங்க சங்கக்கூடியவர்கள். அப்படி செஞ்சால நீ துரோகம் பண்ணிட்ட, நீ உன்னை பாரு நாளைக்கு கியாமத்துல வச்சுக்கிறேன், அல்லாஹ் உன் கபர்ல நெருப்ப வைப்பான், கொளுத்துவான் அப்படின்னு எதையாவது சொல்லணுமா இல்லையா? சொல்லிடுவோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்திலையும் யாரிடத்திலையும் அவங்க மன்னிப்பு கேட்கிற நிலையில அவன் வார்த்தையை விடவே இல்லை. உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்குது. இந்த காதல வாங்கி இந்த காதல வருவதில் இன்னையோட ஒரு முடிவு செய்வோம். என் ஹயாத்து முழுக்க நான் யார்கிட்டையுமே பொய் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்லாம என் நபியை பின்னாடி மஹ்ஷர் மைதானத்துல எல்லா மக்களும் கூடி நிக்கிற பொழுது, பெருமானார் அவங்ககிட்ட நிக்கிற பொழுது, தண்ணி கொடுக்க நிக்கிற பொழுது, நீங்க எந்த தகுதியை கொண்டு போய் அவங்கள்ட்ட தண்ணி கேட்பீங்க? நீங்க நபியுடைய உம்மத்தாக இருக்கிறதுக்கு, அவங்களை நேசித்தவர்களாக இருப்பதற்கு என்ன அத்தாரிட்டி காட்டுவீர்களாங்க? நான் உங்க உம்மத்து தான் நாயகமே. ரசூலுல்லாஹ் எப்போ உங்க ஹதீஸை கேட்டனோ, பொய் சொல்லக்கூடாது நீங்க சொன்னதை நான் கேட்டேன். நான் பொய்யே சொல்லல நாயகன் சொல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 10,000 பொய் சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் பொய்கிறாங்க, எங்க ஊத்துனா பொய் தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி பொய்யிலே பிறந்து வளர்ந்துட்டா போல தெரியுது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றாங்க. சண்டையானவர்கள் வாழ்க்கையின் அத்துணை தருணங்களிலேயும் என்னெல்லாம் நாம் சிக்கல்ல மாட்டி நிற்போமோ அங்கெல்லாம் பொய்யை நாம் நம்மளே
தெரிஞ்சும் சொல்லுகிறோம், தெரியாமையும் சொல்லுகிறோம். அப்படி பழகிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தார். இந்த ஒரு விஷயத்தை நான் வாழ்நாளெல்லாம் யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டேன் என்ற உறுதி பிரமாணத்தோடு நாம் இருந்தால் ஈருலகத்திலேயே வெற்றி பெற்றுள்ளோம், துனியாவிலேயே வெற்றி பெற்றுள்ளோம். நம்ம தாய் பொறுமையா சொல்லலாம், நான் பெத்த புள்ள இதுவரைக்கும் ஒரு பொய் கூட சொல்லி நான் பார்க்கிறேன். நான் எப்பேற்பட்ட பிள்ளைய பெற்றிருக்க தெரியுமா? உண்மையாக பெற்று வச்சிருக்கேன். என் பிள்ளையோடு நீ குறை சொல்லுகிறாய். என் புருஷன் யார் தெரியுமா? இதுவரைக்கும் 25 வருஷம் ஆகவே அவர் ஒரு பொய் சொல்லி நான் பார்க்கல என்று நெஞ்சுகிருத்தி சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக நம்முடைய மனைவிக்கு முன்னாடி நாம் நடக்கும். உண்மை எப்படி நம்மளை உயர்த்துகிறது பாருங்க, உண்மை எப்படி உயர்த்துகிறது. நீங்க பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அந்த பொய் வெளியில வந்து அந்த வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு அட படுவாவின் பேர நீ இவ்வளவு நாளா பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லி நம்ம எவ்வளவு கேவலப்பட்டு போயிடுவோம். பெருமானாரின் அத்துணை சுண்ணத்தும் சமூகத்தில் நமக்கு அலங்காரத்தை தரும், அந்தஸ்தை தரும், பெருமிதத்தை தரும், ரப்பின் சன்னிதானத்தில் மகபிரத்தை பெற்று தரும். பேறுபட்ட நடைமுறை தான் நமக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது விஷயம், யார்கிட்டையுமே இனிமேல் என்னை மன்னிச்சுக்கொண்டு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கவே கூடாது. காலையில மன்னிப்பு கேட்கிறேன், சாயங்காலம் மன்னிப்பு கேட்கிறேன், தெரியாம சொல்லிட்டேன் பார்த்து மன்னிச்சு. காலையில தான் இந்த பீத்த வாயில மன்னிப்பு கேட்டீங்க, நீ என்னைக்குதான் திருந்த போறீங்களோ அப்படின்னு சொல்றாங்களா இந்த சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இந்த மீலாது விழாவின் மூலமாக நம்ம யாரிடத்திலேயும் இனிமேல் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நம்முடைய நடை உடை பாவனைகள் அமைந்து விடக் கூடாது. அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றுதல் என்பது நேசம் இருந்தால் தான் அது வரும், பாசம் இருந்தால் தான் வரும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள, லைலாவுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பக்கம் வீட்டு வாசல் 2 பக்கம் ஆளுங்க நின்றுகிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா மேல இஷ்குல காதல்ல நான் லைலாவை நேசிக்கிறேன் அப்படின்னு. அப்ப நாளுக்கு நாள் அந்த நிக்கிறவங்களுக்கு சோறு போட்டாங்க, அந்த அம்மாவை நேசிக்கிறாங்க அப்படின்னு. சரி, இந்த மாதிரி பக்திமான்களுக்கு கொஞ்சம் சோறு போடுவோம், சவாபு கிடைக்கும். நாளுக்கு நாள் பக்திமான்கள் கூடிட்டாங்க, ஓசியில சோறு போடவும் கூடிட்டாங்க. சரி, இதுல உண்மையிலேயே லைலா அம்மாவை யாரு நேசிக்கிறாங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2 பக்கம் ஆள் நிக்கிறப்ப அந்த அம்மா ஒரு தாம்பாளத்துல பட்டு துணியை போட்டு பொட்டி உள்ளுக்குள்ள ஒரு கத்தியை வச்சு வேலைக்கார பொம்பளையில கொடுத்து அனுப்புனாங்க. இந்த மாதிரி சத்தமா ஏழாள் பண்ணிடுறாரு, ஒருத்தையும் காதலியா சொல்லு, லைலா அம்மா உங்க உடம்புல இருந்து ஒரு துண்டு சதையை அறுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். தெரிச்சு ஓடுறவங்க கூட ஓடட்டும், எவன் நமக்கு அறுத்து கொடுக்குறான்னு பாரு அப்படின்னு. இந்த அம்மா போய் இறங்கி தாம்பாளத்திற்கு ஏஞ்சிட்டு போகும்போது நிக்கிறப்ப சொன்னாங்க, லைலா எனக்கு தான் கொடுத்து விட்டுருக்காங்க, லைலா எனக்கு தான் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு. இந்த அம்மா முதல்ல நிக்கிற காதல போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி உன் உடம்புல இருந்து ஒரு சத துண்டை அம்மா அறுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அவங்க தான் அசலுக்கே ஆபத்தா இருக்கடா, அந்த அளவுக்கு அறுத்து கொடுக்குற அளவுக்கு அவன் ஏன் ஓடுனான்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது. அடுத்த காலத்துல போய் இந்த பொம்பளை சொல்லு, இந்த மாதிரி அம்மா அறுத்து கேட்டாங்க, அந்த அளவுக்கு ஒன்னா எல்லா பையன் ஒன்னா ஒரே ஒரு கிழக்க மட்டும் நின்றாங்க. அவங்க அதுல போய் சொல்லிச்சாங்க, அம்மா இந்த மாதிரி உடம்புல இருந்து ஒரு சதத்துண்டு அம்மா அறுத்து வாங்கிட்டு வச்சிருந்தாங்க. அவன் அப்படியே ஜதுபடி நிலைக்கு வந்துட்டான். உடம்புல ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. சொன்னா, இந்தா நீ அவள்கிட்ட போய் கேளு, என் உடம்புல எந்த இடத்துல இருக்கிற சதை வேணும்னு கேளு, அதை அப்படியே அறுத்து வைக்கிறேன். இப்ப அந்த பொம்பளை உள்ள சொல்லிச்சு, ஒரு ஆள் தான் உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, எந்த இடத்துல அறுத்து தரதுன்னு கேட்கிறேன். அவனை உள்ள கூப்பிடுன்னு சொன்னான். அவனை உள்ள கூப்பிடு, அவன் தான் நம்மளை நேசிக்கிறான். நேசம் என்பது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நேசம் இருக்கு, எங்களுக்கு நேசம் இருக்கு, குருமா பிடிக்கிறதுல நேசம் இருக்கு, பிரியாணி சாப்பிடுறதுல நேசம் இருக்கு, நல்லா தூங்குறதுல நேசம் இருக்கு. ரசூலுல்லாஹ் தூங்கி இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி நேசம் என்பது எதை நிரூபணம் செய்யணும்? உங்க கொண்டாடி உங்களுக்கு அன்பு இருக்கு, எங்க ஒரு நெக்லஸ் ஒண்ணு வாங்கி கொடுங்க, ஒரு செயின் ஒண்ணு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்ஷால்லா வாங்கி தரேன், இன்ஷால்லா வாங்கி தரேன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கொடுத்துருச்சு. இந்த இன்ஷால்லாவை எப்படி வாங்கி இன்ஷால்லா வாங்கி தரேன் முல்லா சொன்ன மாதிரியே சொல்றையே, என்னைக்கு நீ வாங்கி தருவ, நீ வாங்கி தந்தே தீருன்னு அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு முகப்பத்து இல்லை. சங்கை போய் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொடுத்தால் தானே முகப்பத்து வளரும், பெருமானாரை பின்பற்றினால் தானே முகப்பத்து வரும். எனக்காக வேண்டி என்ன செய்யலான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவோம்? ஹயாத்து முழுக்க போய் சொல்லுவேன், நாயகமே அந்த மாதிரி நடந்து கொள்ளவில்லை. யாருடைய மனசையும் பெருமானார் வருத்தப்படுத்தவே இல்லை. யாருடைய மனசையும் சொல்லால் செயலால். சில பேர் இந்த கல்லுலயே தின்றுவாங்க, அந்த மாதிரி பக்கம் குறுகுன்னு இருந்தாங்க. ஒரு 4 வார்த்தை பேசிடுங்க, இப்படியே முறைக்காதீங்க, அதுவே எப்படி ஈட்டியால குத்துற மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சில பெண்கள் சொல்றாங்களா இல்லையா? பேசாமையே சாவடிப்பான் சில பேர். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்த மனிதராக இருந்தார்கள், நம்மில் ஒருவராக இருந்தார்கள், நல்ல அக்லாக்கோடு இருந்தார்கள், யாரையும் வருத்தப்படுத்தவே இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸில் ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு கிராமவாசி, அவங்களுக்கு நாகரிகமாக பேச தெரியாது, கிராமவாசிகளுக்கு நாகரிகமாக பேச தெரியாது. அவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரான் தேசத்துடைய ஒரு சால்வை மேல போட்டிருந்தாங்க. அதை பிடிச்சி வேகமாக இழுத்து, அந்த இழுத்ததுல நபி அவர்களுடைய கழுத்துல லேசா அப்படி ரத்தம் செவந்து போச்சு. இழுத்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு வச்சிருக்கக்கூடிய பொருளை கொடு, உங்க அத்தாவுக்கு பொருள் இருந்து கொடுக்க வேணாம், உங்க தாத்தாவுக்கு பொருள் இருந்து கொடுக்க வேணாம், சதகாவுடைய பொருள் இருந்து கொடுக்க. ஒரு யாசகம் கேட்கிறவரு அது எப்படி பண்பா கேட்கணும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது இருந்தா கொடுத்து உதவி செய்யுங்கன்னா நியாயம். இந்த மாதிரி இழுத்ததுல பெருமானாரே நில கொடுத்து போயிட்டாங்க. அப்படி இழுத்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பாரு, நீ கொடுக்குறேன், ஆனா நீ இழுத்ததுக்கு நான் உன்னை பழி வாங்கினேன் அப்படின்னா. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீங்க பழி வாங்கவே தெரியாதே உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்க சொன்னாங்க. நம்மளா இருந்தா நான் உண்மை போட பிச்சைக்கார பயில பிச்சை கேட்கறதுக்கு எதை முறை தெரியுதான்னு சொல்லி இந்த இடத்துல நடந்தது. ஏங்க நீ இவ்வளவு பெரிய மனுஷன், அவன் ஏதாவது தெரியாம செஞ்சேன், தெரியாம செஞ்சா அதுக்காண்டி நான் அப்படியே ஏமாறியா இருந்துருவோம்னா? இப்படி எல்லாம் இருந்தா நாளைக்கு அப்படியே உலக அழைச்சிட்டு போயிடுவாங்க. போடுற இடத்துல போடணும் தான், எல்லாரும் கொடுக்குறத கொடுத்தாத்தான் வர்றது வரும்னு சொல்லி சொல்லணும். அஜத் நீங்க கொஞ்சம் தள்ளிக்கிங்க. அஜத் ஒருத்தர் காசு கொடுத்துட்டு ரொம்ப நாளா வரவே இல்லை. அஜத்துன்னு கேட்டு கேட்டு பார்த்தா அவர் தரவே இல்லை. தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னார், இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தாலும் தர மாட்டேங்கிறாத்தா அப்படின்னு சொல்லி அஜத் கவலையா சொல்லி, இந்த அஜத்து நினைச்சிடாதீங்க சொன்னாரு. அப்படிங்கிற அஜத்து நீங்க வாங்க கூட்டிட்டு போனாங்க. இவர் தானே உங்கள்ட்ட தலை வாங்கினவர்? ஆமா, நீங்க போங்க அஜத்து அப்படின்னா. ஏத்தா நீங்க போங்க அஜத்து, சில களிமா நான் சொல்றேன், அது உங்களுக்கு மரியாதை குறைவா போயிடும். இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட இந்த மாதிரி போனாதான் வாங்க முடியும். நீங்க சும்மா வாங்க முடியாது. எங்க லைஃப் வேற, எங்க நபி வேற, எங்க நபியுடைய வாழ்க்கை வேற, எங்க வாழ்க்கை வேற. இவன்ட்ட இப்படி பேசின ரசூலுல்லாஹ் அப்படி யார்ட்டையாவது வாங்கியிருக்காங்களா? அப்படி யாரையாவது மானாங்கனியா பேசி இருக்கிறார்களா? இல்லையே சகோதரர்களே. யாரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டது இல்லை. லம் யகுனி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். பெருமானார் அருவருக்கத்தக்க வார்த்தையை அவங்க ஹயாத்துல பேசியதே இல்லை. இதில் எல்லாம் நம்ம தோத்து போயிடும். அவங்களுக்கு நீர்ல எல்லாம் கொண்டு தனியா பங்கு இருக்கு, நாங்க போய் வாங்கி குடிப்போம். வெள்ளி கப்பு இருக்கு, அதுல ஒரு சூழலை வச்சு குடிப்பாங்க, நாங்க மடக்கு மடக்கு குடிப்போம். எப்படி மடக்கு மடக்கு குடிப்பீங்க? எப்படி குடிக்கிறதுன்னு கேட்கிறேன். அவங்க பக்கத்துல நிற்கக்கூடிய யோக்கியதை நம்மகிட்ட இருக்கா? அவங்க எதையெல்லாம் செஞ்சார்களோ அதுல ஒன்னாவது எடுத்துட்டு போகணுமா இல்லையா? ஒன்னாவது எடுத்துட்டு போகணுமா இல்லையா? இல்லையே சகோதரர்களே.
அவங்க அருவருக்கத்தக்க வார்த்தை பேசினதே இல்லை என்று ஷமாயில் திருமதியில அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் மூலம் உலமாக்கள் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நீங்க வேற யார்ட்டையும் உங்க பொண்டாட்டி இது வரைக்கும் நீங்க எத்தனை கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. கோபம் வந்தா அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிறீங்க, அவங்க அக்காவெல்லாம் கூப்பிட்டுக்கிறீங்க. இந்த அம்மா மட்டும் பத்தாதான், அவங்க அம்மா வேணுமா, அவங்க அக்கா வேணுமா, அவங்க குடும்பத்தையே கல்யாணம் முடிக்கிறேன்னு சில பேர். இந்த கெட்ட வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். அதுக்குள்ள சபை இல்லை. யார சொல்றீங்க? நீங்க யார சொல்றீங்க? கோபத்துல அந்த அம்மாவை நடத்த கெட்டவன்னு சொல்றீங்க. சொல்லலாமா? உங்க மகன் வந்து அவங்க மகன் இந்த மாதிரி இந்த பொம்பளையுடைய மகன் சொல்லி திட்டிடுறீங்க. நடத்த கெட்டவருடைய மகன் சொல்றீங்க. உங்க ஒய்ஃப் தானே அவங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா உமைரா, செக்க சிவந்த பொண்ணே, கல்லி நீ ஆயிஷா என்று பேச ஆயிஷா அப்படின்னு சொல்றாங்க. மனைவியை பேச வச்சு ரசிச்சாங்க. மனைவியின் அழகை வருடித்து ரசித்தார்கள். மனைவியோடு ஓடி ரசித்தார்கள். மனைவியை ஓட விட்டு ரசித்தார்கள். மனைவியை வேடிக்கை பார்த்து வைத்து ரசித்தார்கள். அவர்களின் உணர்வு என்ன என்பதை உணர்ந்தார்கள். ஒரு கறித்துண்டை தன் வாயில் கடித்துக் கொண்டு ஆயிஷா அவர்களை கடிக்க சொல்லி அதிலிருந்து ஒரு பகுதியை பெருமானார் கடித்து எடுத்து சாப்பிட்டார்கள். அவர்கள் வாய் வைத்து குடித்த இடத்தில பெருமானார் வாய் வைத்து குடித்தார்கள். இருவரும் சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடித்தார்கள். இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் நடக்குதா? இது சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட வார்த்தை கோபம் வந்துட்டா, ஏமா அத்தா எப்படிட்டாமா, அத்தா நல்லவர் தாண்டா, கோவம் வர்ற வரைக்கும் அவர் நல்லவர். கோவம் வந்துட்டா மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. அருமையானவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷன் தானே. சஜிதாவில் இருக்கும் போது அழுகி ஒட்டாக குடலை அள்ளி வச்சாங்களா இல்லையா? கழுத்துல துண்டம் போட்டு முறுக்கினார்களா இல்லையா? காரி துப்புனார்களா இல்லையா? ஒட்டகத்தில் இருந்து கீழே தள்ளி விட்டார்களா இல்லையா? இந்த நேரத்தில் எல்லாம் பெருமானார் எல்லாரும் இறை நிராகரிப்பாளர்கள் பெருமானாரை துன்புறுத்திய சமயத்தில் எல்லாம் அவர்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்டவர்கள். அவர்கள் வீடு தேடி போய் நீங்க சொல்லுங்க, ஈரற்று வைத்து விடுவீர்கள் என்று அவர்களின் துணியாகிறது இரண்டின் வெற்றிக்காக பெருமானார் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நாம எத்தனை தடவை திட்டி இருக்கோம்? நம்ம மகனை திட்டுறோம், அம்மாவை திட்டுறோம், மனைவியை திட்டுறோம், மகளை திட்டுறோம். இந்த கெட்ட செயல்கள்லாம் நம்மளுடைய இந்த ரசூலுல்லாஹ்ட்ட நமக்கு முன்மாதிரி இருக்குதான்னா, லம் யகுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயிஷ நபி அவர்கள் அருவருக்கத்தக்க வார்த்தை சொல்லல, அவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹதீஸில் இருக்கு. அதனால் இன்றைக்கு பயானில் இந்த நேரம் முடிவாகும். சில பேர் கண்ணு போது கடிகாரத்து பக்கமா போது ட்ரெயின் சொன்னானே 35 நிமிஷம் சொன்னானே, இப்படி பணம் முடிக்க மாட்டானா அப்படின்னு. ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் உண்மை. பெருமானார் ஹயாத்து முழுக்க போய் பேசவே இல்லை. சரிங்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அந்த மாதிரி வாழவே இல்லை. யாருடைய மனசை வருத்தப்படுத்தவே இல்லை. யாருடைய மனசையும் வருத்தப்படுத்தி சில சமயங்கள்ல நம்ம பையனை ஏதோ நம் மார்க் கம்மியா ஆயிட்டாண்டு உன்னை பேசுற அப்படியே கூணி குறுகி போய் அப்படியே ஒரு மாதிரி ஆகிய அந்த ஆளை பத்தி தான் தெரியும். எப்பயும் அந்த மாதிரி தானே பேசுறாரு. எம்பிள் அப்படியெல்லாம் போச்சுக்கிறா. அத்த நல்லவர் தான், ஏதோ கோபத்துல பேசுறாருன்னு நமக்கு வக்காலத்து வாங்கி சமாதானம் பண்றாங்க. அந்த பிஞ்சு உள்ளத்தை வருத்தப்படுத்திடுறோமா இல்லையா? காயப்படுத்திடுறோமா இல்லையா? அனசுகுல் மாலிக் அனசரலி எல்லாம் சின்ன பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதமத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வேலையாக அனுப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அனசரலி எல்லாம் அவங்களை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போகிறார்கள். அவர் ஒரு இடத்துல வேடிக்கை பார்க்கிற இடத்துல நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறாங்க. சின்ன பிள்ளை வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆளக்கான ரொம்ப நேரம் ஆகி போச்சுன்னு தேடி போனவர்கள் அந்த பிள்ளை காண்டி நிற்கிறார்கள். நின்று பார்த்தா அனஸ் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டே இருக்கிறாரு.
ரொம்ப நேரம் ஆனதுக்கு பிறகு தோல் உச்சத்துல கையை வச்சு கேட்டாங்க, குழந்தை உனக்கு வேடிக்கை பார்த்தது போதுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லி எனக்கு வெக்கமா போச்சு. யார சூழலா என்ன மெய் மறந்து நின்று நான் இன்னொன்று போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தேன்னு நான் போனேன். என்னுடைய ஹபீப் என்னை திட்டல, என்னை அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெத்த பிள்ளையா கொட்டடியை கட்டி ஒரு அப்பா அப்பி அங்கேயே மானத்தை வாங்கி 2 வேலை செஞ்சு சங்கையா நல்லாவே நல்லடியார்கள். நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று 7 வானம் 7 பூமியை படைச்ச அல்லாஹ் பெருமான் அதை பார்த்து சொல்றார். என்ன மாதிரியான குணம், என்ன மாதிரியான ஒரு அனுசரணை, ஒரு அணுகுமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணை குணங்களையுமே எல்லாம் முழுமையாக தந்திருந்தார். எனவே சங்கையானவர்களே, இன்னைக்கு நாம் ஒரு முடிவு செய்வோம். பொண்டாட்டி புருஷனை திட்டுறதில்லை, புருஷன் பொண்டாட்டியை திட்டுறதில்லை. முடிவு பண்ணுவோமா? நம்ம குடும்பமே சொர்க்கமா போயிடும். ஆமாங்க, அவங்கள பார்க்கும்போது நீங்க அல்வா வாங்கி கொடுப்பீங்க. இன்னும் ஏக வசனம் பேசுவோம் அந்த அம்மா. இப்ப இந்த பயானுக்கு பிறகு நாளையில இருந்து அந்த அம்மா பேசுறதே இல்லை. என்னங்க, இட்லி வைக்கவா, தோசை சுடவா, இடியாப்பு சுடவா அப்படின்னு கேட்கிறாங்க. பாசமா நடந்து கொள்கிறார்கள். நாம அவங்களை திட்டல, அவங்க நம்மளை திட்டல, நம்ம பிள்ளைங்க அவளியாவா போயிடுவாங்க. நம்ம பேசுற பேச்சத்தான் நீங்க பிள்ளைங்க வெளியில பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க பேசுவதை பேசுகிறார், வேறு யாரிடத்திலும் கடன் வாங்கி பேசுவது இல்லை. ஒரு பெண் பிள்ளை ஒரு கணவனை அம்மாவை பார்க்குது, அம்மா எப்படியெல்லாம் அப்பாவை ஏமாத்துறாங்கன்னு பார்க்குது, அதே மாதிரி கணவனை ஏமாத்த பார்க்கிறது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளும் வெளியிலும் உள்ளிலும் புறத்திலும் உண்மையாளராக, நீதிமானாக, நல்ல மனிதராக, நல்லொழுக்கமுடையவராக, பண்பு நிறைந்தவர்களாக, ஒரு எறும்புக்கு கூட கஷ்டம் கொடுக்காத ஒரு மாமனிதராக உலகத்தில் வாழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட மாமனிதரை அல்லாஹ் நமக்கு தலைவராக, நபியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். அந்த நபியின் மீது நேசம் கொண்டால், இந்த நேசம் என்பது அவர்களை பின்பற்றுதல். கான மழிய ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் என்னோட இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஈருலக வெற்றியும் நம்முடைய வாழ்வில் கிடைத்து பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னார். இந்த நபியின் வாழ்க்கையில் தான் கிடைக்கிறது. அருமையான பெருமக்களை, ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். செங்கமிக்கவர்களை, இந்த இஸ்லாம் உம்மா பேரவையை சார்ந்த உலமாக்கள் கோடீஸ்வர பிறவுகள் அல்ல. உங்க எல்லா பள்ளிவாசல்களையும் 12 நாள் ஒவ்வொரு மஹல்லாவிலையும் அதுக்கு பயான் ஏற்பாடு செஞ்சு சமூக சேவை செய்கிறது. இது ஒண்ணு மட்டும் இல்லை, ஏராளமான சேவையை நம்முடைய உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சமூக சேவை செய்வதற்கு, இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஷ்காத்துல ஹதீஸ் இருக்கு, கியாமத்துடைய நாளையில நரகவாசிகள் ஒரு சப்புல நிற்பாங்க, சொர்க்கவாதிகள் இன்னொரு சப்புல நிற்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த நரகவாதிகளுடைய சப்புல இருக்கிறவங்க மேல ஒரு சில பேரை இறக்கம் வந்துருமாறு. அவங்க சொல்லுவாங்க, அந்த நரகவாசிகளுடைய சப்புல நிக்கிறவன்டேப்பா, இந்த சொர்க்கவாதிகளுடைய சப்புல நிக்கிற அந்த வரிசையில் நிக்கிற ஆளுகளுக்கு யாருக்காவது நீ தண்ணி துணியாவில் கொடுத்துருக்கியா, குடிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த யாபகத்தையும் அவனுக்கு போடுவானா, இந்த சொர்க்கவாதிகளை சப்புல நிக்கிறாரு நல்லா கொடுப்பாங்க. ஆமா அல்ல, அந்த அங்க நிக்கிறாரு பாரு அல்ல, அவர் ஒரு நாள் தண்ணி தாக வைக்குதுன்னு கேட்டாரு, நான் கொடுத்தேன் அல்ல, பசிக்குதுன்னு சொன்னாரு, நான் சாப்பாடு கொடுத்தேன் அல்ல, நீ போய் அவங்க சொல்லும்பான் அல்லாஹ். இவர் நிக்கிறது நரகவாதிகளுடைய சப்புல, சொர்க்கவாதிகளுடைய சப்புல நிக்கிறவர்கிட்ட போய் சொல்லுங்கிற அல்லாஹ். அப்ப அவருக்கு சொன்ன உடனே அல்லாஹ் அவருக்கு நினப்பு கொடுக்குறேன். அப்படி நீ தண்ணி கொடுத்த மாதிரி எல்லாம் நினப்பு இல்லையே, காசை வாங்கிட்டு சில பேர் எப்படி இல்லைங்கிறான் பார்த்தீங்களா, அங்க அப்படின்னா அந்த நினப்பு எல்லாம் போட்டுருவான். இப்போ சொல்லுவான், ஆமா நீ எனக்கு தண்ணி கொடுத்தேன்னு அவர் சொல்லுவான், அல்லாட்ட கொஞ்சம் சொல்ல அப்படிமா. அந்த நரகவாதிகளுடைய சப்பல நிற்கிறார். அந்த ஆள் சொல்லுவானே, அல்லாஹ் இந்த ஆள் நான் துணியாவில் இருக்கும்போது தாகம் ஒரு தடவை தண்ணி கேட்டேன், அது தந்தாரல்ல அப்படின்னு. அவனை கூப்பிட்டு பக்கத்துல நிறுத்தி கேட்டுருவான். நரகவாதிகளின் சப்பில் நின்றவன் ஒரு தாகித்தவனுக்கு குடிப்பதற்காக
2 மிடர் தண்ணீர் கொடுத்ததற்காக அந்த நரகவாதிகளின் பட்டியலில் இருந்து அல்லாஹ் தூக்கி சொர்க்கவாதியின் பட்டியலில் நிக்க வச்சிருக்கான். அந்த வாசி நிக்கிறான், சொர்க்கவாதி ஆக்கி விடுகிறார். ஒரு மிடல் தண்ணிக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கிறது என்றால் இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்புறதுக்காண்டி தாய் குலத்துக்கு நல்வழி காட்டுவதற்காக, இளைஞர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, பச்சிளம் குழந்தைகளுக்கு மக்தபை சீரமைப்பதற்காக, முதியவர்களுக்கு ஈமானின் ஒளியை ஏற்றுவதற்காக, மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளில் தொழுகையாளிகளை நிரப்புவதற்காக, சன்மார்க்க விஷயங்களை இந்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு சமூகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. பணம் என்பது, காசு என்பது இன்றைக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு சில செலவினங்கள் தேவைப்படுகிறது. எனவே இந்த இஸ்லாம் உம்மா இன்னும் இது மாதிரியான ஒரு அமைப்பு திருச்சியிலாம் நாங்க எங்களால நிரூபணம் செய்ய முடியல. எதோ செய்யறோம் அல்லாவுடைய கிருபையில. இவங்க பண்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான முறையில பண்ண முடியல. அல்லாஹ் உங்க ஊர்ல அப்படிப்பட்ட உலமாக்கள் கொடுத்து அவங்க சேவை செய்யறாங்க. அவங்களுக்கு நீங்க தோள் கொடுத்து துணை நின்றால் இந்த விழுப்புரம் பகுதியை ஈமானின் ஜோதியாக மாறுவதற்கு காரணமாக ஆகிவிடும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒத்துழைப்பு செய்வோமா? எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சமூக பணியில் நம்மளை இணைத்து வைப்பானாக. நாடு ஊர் திருந்துவதற்கு அல்லாஹ் நம்முடைய முயற்சியை காரணமாக்கி வைப்பானாக. சிறார் உம்மா பேரவையை சார்ந்த அத்துணை உலமாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுக்கு உதவியாளர்களாக, ஆலோசகர்களாக, அவர்களோடு கரம் கோர்த்து நின்று சேவையாற்றுகின்ற அத்துணை ஆண் பெண் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாழ்வில் விருத்தியை தந்தருள்வானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாத்தை பெற்று அன்னலாரின் அருகாமையில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. கனவிலும் நினைவிலும் காத்தலும் நபியோடு சங்கமிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உலமாக்களுடைய வாழ்வில் அல்லாஹ் கைரும் பரக்கத்தும் செய்வானாக. ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக. உலமாக்களை நேசிப்பவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம் எல்லோரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் அணிவகுத்து நின்று உள்ள நுழைகின்ற வாய்ப்பை தந்தருள்வானாக. மலக்குமார்களின் சோபன செய்தியோடு சலாமுன் அலைக்கும் திபத்துன் ஃபதகுலுஹா என்ற சோபன செய்தியை பெற்று நுரை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போக தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையான பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மளை வெளியாக்கி உண்மையாளர்களாக, நன்மையாளர்களாக வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மஜ்லிஸில் குழுமி இருக்கக்கூடிய அத்துணை பேருடைய குடும்ப கஷ்டங்கள் அல்லாஹ் நீக்கி தந்தருள்வானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் முஹப்பத்தை தந்தருள்வானாக, பாசத்தை தந்தருள்வானாக. பெற்ற பிள்ளைகளை நமக்கு பலனுள்ளவர்களாக ஆக்கி தருவானாக. நம்மளை சந்தி சிரிக்க வைக்கும் சந்ததிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா வகையான ஆபாத்துகளில் இருந்து அல்லாஹ், சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. பொருளாதார மேம்பாட்டை அல்லாஹ் தந்தருள்வானாக. வணிகத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. தொழில் துறைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கண்ணியமான சங்கையான எங்களுடைய தாய்மார்களை பர்தாவின் அடிப்படையில் வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை ஈமான் உள்ளவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நல்ல எதிர்காலத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த சமுதாயத்தின் கண்ணியத்தை அல்லாஹ் காப்பாற்றி தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. நபியின் சதக்காவை கொண்டு, அவரின் பரக்கத்தை கொண்டு, அவர்களின் மீது நீ வைத்திருக்கக்கூடிய பேரன்பை கொண்டு எங்கள் எல்லோரையும் மன்னித்து அருள்வாயாக. மன்னிப்பு கேட்க கூட தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரஹ்மானே. நபியின் திருமுகத்திற்காக எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துஆக்களை உனது கருணை ரஹ்மத்தை கொண்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தை கொண்டும் கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலா நபி முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, வெளியில உண்டியல் வச்சிருக்காங்களாம். அந்த உண்டியல்ல நீங்க போட்டுட்டு போங்க. நீங்க போட்டுட்டு போற காசை நீங்க நாளைக்கு பார்ப்பீர்கள். நம்முடைய வழிமாறுகள், சாலிஹீன்கள் அப்படியும் பார்த்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. அதனால அல்லாஹ்வுடைய பாதையில 3 தான் நம்ம பொருள். ஒன்று நம்ம சாப்பிட்டது, 2வது உடுத்தியது, 3வது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தது. இதைத்தான் நம்ம சொத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். என்னை அழியா தேங்காகிய அல்லாஹ்வுடைய பேங்க்ல நீங்க எவ்வளவு போடணுமோ போட்டுட்டு போங்க.
உங்க ஹயாத்துக்கு உத்தரவாதம் கிடையாது, செல்வத்துக்கு உத்தரவாதம் கிடையாது, எதுவுக்குமே உத்தரவாதம் கிடையாது. இதுக்கு உத்தரவாதம் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நானும் போடுவேன் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்.